ஆள் நடமாட்டமே குறைவா இருக்கிற ஒரு மலை கிராமத்துல ஒரு வயசான அம்மாவும் குழந்தையும் தங்கியிருக்காங்க. அவங்கள நோட்டம்ன்றதுக்காகவே ஒரு ஆள் அங்க வராரு. அவங்க வாழ்க்கையில ஒரு சில அதிரடி திருப்பங்கள் ஏற்படுது. அந்த திருப்பங்கள் என்னன்னு அம்மா படத்துடைய கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஆர்ப்பாட்டம் இல்லாம, ஆரவாரம் இல்லாம ரிலீஸ் ஆகி நம்ம மனசுல ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ற படம் தான் அம்மா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல அஞ்சுங்கிற ஒரு லேடிய காட்டுறாங்க. கேக் ஷாப்புக்கு போய் கேக்க வாங்கிட்டு சந்தோஷமா கைனகாலஜிஸ்ட்ட பார்க்க போறாங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி 14 வருஷம் ஆகுது. நிறைய முறை பிரெக்னென்ட்டா இருந்தாலும் குழந்தை நிக்கல. ஆனா இந்த முறை குழந்தை நல்லா இருக்குன்னு ஸ்கேன் ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனால அவங்க டாக்டர தேங்க் பண்றதுக்காக கேக்கோட போறாங்க. ஆனா அவங்க சந்தோஷம் நிலைக்கல. டாக்டர், உங்களுக்கு வந்திருக்கிறது மோலார் பிரெக்னன்சி. இந்த குழந்தைய நீங்க கேரி பண்ணிக்க முடியாது. குழந்தைய அபார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம உங்க யூட்ரஸையும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. மோலார் பிரெக்னன்சிங்கிறது சில டைம் பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது யூட்ரஸில் ஒரு கட்டி மாதிரி உருவாகும். அந்த கட்டியை ரிமூவ் பண்ணலைன்னா உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். தனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு ஆசாசியாக வந்த அஞ்சு இதெல்லாம் கேட்க முடியாமல் உடைஞ்சி அழுதுகிட்டே வெளியே வராங்க. அடுத்ததான் மலை பிரதேசத்தில் போயிட்டு இருக்கிற ஒரு பஸ்ஸை காட்டுறாங்க. அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டீஃபன் கவந்தாவுக்கு டிக்கெட் கேட்குறாரு. கண்டக்டர் அது வரைக்கும் பஸ் போகாது, லாஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கி ஜீப்பில் போயிடுங்கன்னு சொல்கிறாரு. ஸ்டீஃபன் லாஸ்ட் ஸ்டாப்பை ரீச் ஆனதும் பஸ்ஸை விட்டு இறங்கி அங்கே இருக்கிற சுபினுடைய டீ கடையில் உட்கார்றாரு. அங்கே ஆசான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் நல்லா கவிதை எழுதுவார். என்னைக்காவது அவர் எழுதின பாட்டு ரேடியோவில் வரும்னு எப்போவுமே ரேடியோ கேட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பார். ஸ்டீஃபனை ரிசீவ் பண்ணுறதுக்காக அந்த ஏரியா கவுன்சிலர் வராரு. அவரை எல்லாருமே மெம்பர்னு தான் கூப்பிடுவாங்க. ஸ்டீஃபன் ரோட் டேரிங் ஒர்க்குக்காக வந்திருக்கிறதாவும் கொஞ்ச நாள் அங்கே தான் தங்க போகிறதாவும் சொல்கிறாரு. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு வயசான அம்மா குஞ்சின்னு ஒரு குழந்தைய தேடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஒரு வழியாக விளையாடிட்டு இருக்கிற குழந்தைய தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 4 வயசு இருக்கும். அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க ரொம்ப பாசமாக இருக்கிறதையும் நமக்கு காட்டுறாங்க. மெம்பர் ஸ்டீஃபன் தங்குறதுக்காக ரொம்ப இன்டீரியராக தனியாக இருக்கிற ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸ்டீஃபன், இது ரொம்ப இன்டீரியராக இருக்கே, ரோட் சைடு எதுவும் வீடு கிடைக்காதான்னு கேட்குறாரு. மெம்பர், இங்கே யாரும் வந்து தங்குறதில்ல, அதனால வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வீடு கூட ரப்பர் தோட்டத்துக்கு ஸ்மோக் ஹவுஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னு சொல்கிறாரு. அதனால ஸ்டீஃபன் வேற வழி இல்லாமல் அங்கேயே தங்கிடுவார். மறுநாள் ஸ்டீஃபன் டீ கடைக்கு வரும்போது, ஆசான் உங்களை அட்டைப்பூச்சி கடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாரு. ஸ்டீஃபனும் செக் பண்ணி பார்க்க கால் முழுக்க அட்டைப்பூச்சி கடிச்சிருக்கும். ஆசான் அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இங்கே பயப்படுறதுக்கு அட்டைப்பூச்சி பாம்பு மட்டும் இல்லை, வேறு நிறைய விஷயங்களும் இருக்குன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நைட் ஸ்டீஃபன் தங்கி இருக்கிற வீட்டில் கரண்ட் போகுது. மெம்பருக்கு ஃபோன் பண்ணி இங்கே கரண்ட் இல்லை, இங்கே தங்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் இங்கே ரொம்ப சகஜம், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிடுவார். அடுத்ததாக ஸ்டீஃபன் டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வரதையும் அந்த குழந்தையோட தங்கி இருக்கிற பாட்டியான அம்மணி அம்மா வீட்டை யாரும் நோட்டமிடுறதையும் காட்டுறாங்க. மறுநாள் ஸ்டீஃபன் மெம்பரோட ரோட் போட வேண்டிய இடமான கவந்தாவுக்கு போகிறாரு. கவந்தாங்கிறது அந்த ஊருடைய மலை உச்சி. பக்கத்து ஊரான எலப்பாராவுக்கும் இந்த ஊருக்கும் நடுவில் தான் இருக்குது. ஸ்டீஃபன் மெம்பர் கிட்ட எலப்பாராலேருந்து இங்கே வரதுக்கு ஷார்ட் ரூட் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. மெம்பர் இருக்குது, பஸ்ஸில் போகிறத விட 50 கிலோமீட்டர்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் ஜீப்பும் 4 வீலரும் மட்டும்தான் போகும்னு சொல்கிறாரு. ஸ்டீஃபன் ஒரு ஆளால் நடந்து இங்கே வர முடியுமான்னு கேட்க, வரலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாரு. அம்மணி அம்மா வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு சில லேடிஸ் வந்து குஞ்சிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. குஞ்சியால் சரியாக பேச முடியாது. அம்மணி அம்மா குஞ்சியை நெய்பர்கிட்ட கொடுத்து அங்கன்வாடியில் விட சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. ரோட்டில் இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி ரோடை க்ளீன் பண்ணுற வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி வெட்டிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நெஞ்சு வலி வருது. கூட வேலை பார்க்குற லேடிஸ், இது மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு கஷ்டம், உடம்பு பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வழியாக ஒரு ஜீப் போக அம்மணி அம்மா போய் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த லேடிஸ் இவங்கள ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இப்போ ஜீப்பில் ஒரு சாமியார் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட அந்த அம்மணி அம்மா யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அந்த குழந்தைக்கும் சரியாக பேச்சு வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ கூட இருக்கிறவங்க அம்மணி அம்மாவுடைய மகளும் மருமகனும் கண்ணெதிர்க்கவே தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களால அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர முடியல. அதனால தான் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மெம்பரும் ஸ்டீஃபனும் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அங்கே பாப்பச்சேட்டன்னு ஒரு ஆள் வராரு. அவர்கிட்ட மெம்பர் ஸ்டீஃபனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவர் போன பிறகு மெம்பர் ஸ்டீஃபன் கிட்ட அவருக்கு 4 பசங்க யாருமே பார்த்துக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நைட் அம்மணி அம்மா வீடையும் சுபினுடைய டீ கடையும் யாரோ நோட்டமிடுற மாதிரி காட்டுறாங்க. மறுநாள் ஸ்டீஃபனும் மெம்பரும் ரோட் போடுற வேலைக்கு ஆளை தேடி அலைவாங்க. அப்போ ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி போகும்போது 2018 ஃப்ளட்டில் இந்த ரிவரில் ஒரு ஆள் அடிச்சுட்டு போனதா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளட்டில் தான் அம்மணி அம்மாவுடைய மகளும் மருமகனும் அடிச்சுட்டு போனதாகவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் அந்த ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு அம்மா கிட்ட போயிட்டு, இந்த ஆற்று தண்ணிலையா குஞ்சியுடைய அப்பா அம்மா அடிச்சுட்டு போனதுன்னு கேட்க, அவங்க இல்லை, சிறுதுணி ஆற்று தண்ணியில், அது கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஸ்டீஃபன் அடுத்ததா சாமியாரை பார்த்துட்டு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே யாராவது புதுசாக வந்தாங்களான்னு கேட்குறாரு. சாமியார் எனக்கு அவ்வளவா தெரியல, உங்கள் அயல்வாசியான பாப்பன் சேட்டனை கேளுங்க, அவருக்கு இந்த ஊருடைய சரித்திரமே தெரியும்னு சொல்கிறாரு. ஸ்டீஃபன் அடுத்ததா சம்மன் சேட்டனை பார்த்து விசாரிக்கிறாரு. அவர் அம்மணி அம்மா தான் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்ததா சொல்கிறாரு. ஸ்டீஃபன் ரொம்ப கம்மி ஆளுங்க தான் இந்த ஊரில் இருக்காங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்கள வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு அம்மா குழந்தையோட இந்த ஊருக்கு வந்து தங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. சாமன் சேட்டன் அவங்க ஏறி வரல, இறங்கி வந்தாங்க, கவந்தா மலை உச்சியிலேருந்து இறங்கி வந்தாங்க, அதுக்கான காரணத்தை ஆசான் கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அடுத்ததான் ஸ்டீஃபன் ஆசான் கிட்ட வராரு. ஆசான் நைட் ஆனால் சரியா தூக்கம் வரமாட்டேங்குது, ஏதோ ஒன்று சரியில்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல, ஸ்டீஃபன் எனக்கும் நைட்டு சரியா தூக்கம் வரமாட்டேங்குது, அந்த வீடு செட் ஆகலை, அம்மணி அம்மா வீட்டில் ஏதாவது இடம் காலியாக இருக்குமா, அங்கே தங்கிக்கலாமான்னு கேட்குறாரு. அதை கேட்டதும் ஆசானுக்கு கோபம் வருது. அம்மணி அம்மா வீட்டில் இடம் இருக்கா இல்லையான்னு நீ எதுக்கு பார்க்க போகிற, உன்னால் அந்த வீட்டில் தங்க முடியலன்னா பேசாமல் போய் சிட்டியில் தங்கிட்டு அங்கேருந்து ஜீப்புக்கு வேலைக்கு வான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற டீ கடைக்காரர் ஸ்டீஃபன் மறந்து கூட அந்த பக்கம் போயிடாதீங்க, அந்த அம்மணி அம்மா உங்களை ஒரு வழி பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ஸ்டீஃபன் அம்மணி அம்மா இல்லாத நேரமாக பார்த்து அந்த வீட்டுக்கு போய் அந்த குழந்தைகிட்ட விளையாண்டுட்டு இருப்பார். அப்போ அம்மணி அம்மா அங்கே வந்துட்டு யார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கத்த ஆரம்பிப்பாங்க. ஸ்டீஃபன் என்ன பிஹேவியர் இது, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா, இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அன்பாக பழகுவாங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்போ நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவங்க இல்லையான்னு கேட்க, அதை கேட்டு அம்மணி அம்மா ஷாக் ஆகுறாங்க. ஸ்டீஃபன் அதோடு நிறுத்தாமல் நான் எதையும் திருடிட்டு போக இங்கே வரல, நீங்கள் எதையாவது திருடிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்க, அம்மணி அம்மா அதை கேட்டு ஷாக் ஆகி அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துடுவாங்க. ஸ்டீஃபன் நம்ம பேசி குழந்தைய எதுக்கு பயமுறுத்தணும், நான் இங்கே தானே இருக்க போகிறேன்னு சர்க்காஸ்டிக்காக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அங்கேருந்து ஸ்டீஃபன் நேராக டீ கடைக்கு வருவார். அங்கே வழக்கம் போல் ஆசான் உட்காந்துட்டு இருப்பார். அப்போ ஸ்டீஃபனுக்கு ஒரு கால் வர, அவர் காலை அட்டன் பண்ணிட்டு சார் சிக்னல் சரியில்லை, நான் அப்புறம் பேசுகிறேன்னு வச்சுடுவார். ஆசான் பழைய ஃபோன் போல இருக்கு, பேசாமல் மாற்றிக்கிட்டு புது ஃபோன் வாங்கிக்கிறதானேன்னு சொல்கிறாரு. ஸ்டீஃபன் அதுக்கு எங்கே சார் ஒரு ஃபோனையே ஒழுங்காக வச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஸ்டீஃபன் கிட்டே இருக்கிற 2வது ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஆசான் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு முதல் கால் வரும்போதே பேச முடியாததுக்கு ரீசன் சொல்லியிருந்தா இந்த ஃபோனுக்கும் கால் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, உங்ககிட்ட ஏதோ ஒரு திருட்டுத்தனம் தெரியுது, ஒன்று நீ திருடனாக இருக்கணும் இல்லைனா போலீஸாக இருக்கணும், யாருடா நீ உண்மையே சொல்லுன்னு சொல்லிட்டு கட்டையால் குறவழியே நெரிக்கிறாரு. அதே சமயம் அம்மணி அம்மா அவசரமாக கிளம்பி எங்கேயோ போகிறத காட்டுறாங்க. குஞ்சியை பக்கத்து வீட்டு அம்மா பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. குஞ்சி அங்கே இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அம்மணி அம்மா இலப்பறால டாக்டர் தங்கச்சினை தான் பார்க்க போயிருப்பாங்க, ஆனால் அவர் இறந்து போயிருப்பாரு. அடுத்ததாக லில்லி சிஸ்டர் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்கன்னு விசாரிச்சு அவங்கள பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேச, இப்போ நீங்கள் லில்லி சிஸ்டரை பார்க்கவே முடியாது, அவங்க டியூட்டியில் இருக்காங்க, ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. அம்மணி அம்மா அவங்கள அர்ஜென்ட்டாக பார்க்கணும், ஒரு ஹெல்ப் கேட்கணும்னு சொல்ல ரிசப்ஷனிஸ்ட், இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தீங்கன்னா ஓபி கார்டு வாங்கி டாக்டரை பார்க்க போங்க, அப்படியே அங்கே இருக்கிற லில்லி சிஸ்டரையும் பார்த்து பேசலான்னு சொல்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே டாக்டர் இத்தனை நாள் எங்கம்மா போயிருந்தீங்க, ஏன் இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கல, உங்கள் ஹஸ்பண்ட் பிள்ளைங்கெல்லாம் உங்களை எப்படி விட்டு வச்சாங்கன்னு கேட்குறாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, முன்னே இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. அப்போ லில்லி சிஸ்டர் அம்மணி அம்மாவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு டாக்டர் கிட்ட, டாக்டர் அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள செக்கப்புக்காக தனியாக கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அம்மணி அம்மா லில்லி சிஸ்டர் கிட்ட எனக்கும் ஒரு குழந்தைக்கும் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்கிறாங்க. டாக்டர் சிஸ்டரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, உடனே சர்ஜரி பண்ணணும், நம்ம ட்ரஸ்ட் மூலமாக பண்ணலாம், நான் சிஸ்டர் கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்கிறாரு. லில்லி சிஸ்டர் நானும் சிஸ்டர் கிட்ட பேசணும், அந்த அம்மாவுக்கு ஏதோ மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்குது, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது பெட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் அம்மணி அம்மா கூட வேலை பார்க்குற லேடிஸை கூப்பிட்டு விசாரிக்கிறத காட்டுறாங்க. அவங்க நாங்கள் அம்மணி அம்மா கிட்டேயோ அம்மணி அம்மா எங்ககிட்டயோ ரொம்ப பேசுறதில்ல, இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்க பாவம்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டீஃபன் அந்த ஸ்டேஷனுக்கு வராங்க. இப்போ தான் அவர் போலீஸ் ஆஃபீஸர்னு ரிவீல் பண்ணுறாங்க. ஸ்டீஃபன் அந்த லேடிஸ் கிட்ட அம்மணி அம்மாவுடைய மகளும் மருமகனும் 2018 ஃப்ளட்டில் அடிச்சுட்டு போனதா சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது, ஆனால் அந்த குழந்தைக்கு 3-4 வயசு தானே இருக்கும், இது எப்படி சாத்தியம்னு கேட்குறாரு. ஸ்டீஃபன் மெம்பர் கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறத காட்டுறாங்க. படத்துடைய தொடக்கத்தில் காட்டின கைனகாலஜிஸ்ட் ஒரு நாள் ஸ்டீஃபனை வர சொல்லியிருப்பாங்க. ஒரு கப்பல்ஸ் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுப்பாங்க. குழந்தை பிறந்த பிறகு தான் அந்த குழந்தைக்கு காது கேட்காதுன்னு அவங்களுக்கு தெரிய வரும். அதனால் அந்த குழந்தைய வாடகை தாய்கிட்டே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா அந்த குழந்தை வாடகை தாய்கிட்டையும் இல்லை, அந்த பேரண்ட்ஸ் கிட்டேயும் இல்லை. அதனால் குழந்தைய தேடி கண்டுபிடிக்க சொல்லி அந்த டாக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் ஸ்டீஃபன் அந்த ஊருக்கு வந்தது. இப்போ அம்மணி அம்மாவுக்கு சிஸ்டர் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மணி அம்மா சிஸ்டர் கிட்ட நான் எதையும் திருடிட்டு வரல, கடவுளா எனக்கு கொடுத்தது, அப்போ எனக்கு தானே சொந்தம்னு கேட்க, சிஸ்டர் ஆமாம் உனக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அம்மணி அம்மாவுடைய உண்மையான பேர் மேரி. அவங்க ஒரு தையல் கடைக்காரர் வீட்டில் தங்கிட்டு அங்கேயே வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு அந்த தையல் கடைக்காரர் அம்மணி அம்மாவை காலி பண்ண சொல்லிட்டு வேற ஒருத்தங்களுக்கு அந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்துடுவாரு.
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கிற அம்மணி அம்மா கிட்ட அந்த தையல் கடையில் வேலை பார்க்குற ஒரு லேடி பக்கத்தில் ஜின்சின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க ஒரு கை குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே போய் பாருங்கள், தங்குறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அம்மணி அம்மா ஜின்சியை போய் பார்க்குறாங்க. ஜின்சி, நானே இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னால் சம்பளம் எல்லாம் தர முடியாதுன்னு சொல்ல, அம்மணி அம்மா எனக்கு சம்பளம் எதுவும் வேண்டாம், தங்குறதுக்கு ஒரு இடமும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க. ஜின்சி, என் புருஷன் சரியான குடிகாரன், டெய்லி நைட்டு குடிச்சிட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கான், அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகயாவது நான் உங்களை தங்க வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட் ஜின்சியோட ஹஸ்பண்ட் வழக்கம் போல குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஜின்சி கதவை திறக்க மாட்டாங்க. மறுநாள் ஜின்சியோட ஹஸ்பண்ட் எப்ப இந்த பொம்பளைய வீட்டை விட்டு அனுப்ப போறேன்னு கேட்கிறாரு. ஜின்சி, நான் தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன், என்னால அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாதுன்னு சொல்ல, ஹஸ்பண்ட் இப்படிதான் நீ அந்த குழந்தைக்கும் சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்றாரு. ஜின்சி, இப்ப என்ன அந்த குழந்தைய கொல்ல சொல்றியான்னு கேட்க, ஹஸ்பண்ட் நீ கொல்ல வேண்டாம், நான் கொண்டு போட்டுறேன்னு சொல்வாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அம்மணி அம்மா, அவருடைய குழந்தை தானே, அது எதுக்கு இப்படி பேசுகிறாருன்னு கேட்க, இது அவருடைய குழந்தையும் இல்லை, என்னுடைய குழந்தையும் இல்லை, வேறொருத்தங்களுக்காக நான் வாடகை தாயா இருந்து குழந்தைய பெற்றெடுத்தேன், ஆனால் அவங்க குழந்தைய வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ இந்த குழந்தை ஏன் தலையில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. குழந்தை பிறந்த பிறகு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது காது கேட்குறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க, அதனால தான் அந்த குழந்தைய வேண்டான்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா ஊருக்கு வந்திருக்கிறதா சொல்ல, அம்மணி அம்மாவையும் கூட்டிட்டு ஜின்சி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஜின்சி ஒரு பெரிய வீட்டுடைய வாசலில் நின்று குழந்தைய வேணும்னு பெற்றுக்கிட்டு ஏன் தலையில் கெட்டிட்டியேன்னு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டோடைய டோரை திறந்து 2 பெரியவங்க வெளியே வராங்க. அவங்க அந்த குழந்தையுடைய அம்மாவுடைய அப்பாவும் அம்மாவும் தான். அவங்க, நாங்கள் எங்கள் பொண்ணுக்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்துட்டோம், ஆனால் அவள் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, இந்த வயசான காலத்தில் எங்களால் இந்த குழந்தைய வச்சு பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஜின்சி குழந்தைய அங்கேயே விட்டுட்டு வேகமாக அங்கேருந்து நடக்க, குழந்தை அழ ஆரம்பிக்கும். அதை பார்த்ததும் அம்மணி அம்மா குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. ஜின்சியுடைய ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டோட சேர்ந்து பணத்துக்காக அந்த குழந்தைய விற்கலான்னு பிளான் பண்ணுவார். இதை ஜின்சி கேட்டுருவாங்க. அதனால் குழந்தைய கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டு வாசலில் உட்கார வச்சுட்டு வேகமாக அங்கேருந்து நடந்து வந்துடுவாங்க. அந்த வீட்டில் யாரும் கதவே திறக்க மாட்டாங்க. நாய் குழந்தை பக்கத்தில் வர ஆரம்பிக்கும். அதை பார்த்ததும் குழந்தை பயங்கரமாக அழுகுது. வீட்டுக்கு வர ஜின்சி கிட்ட அம்மணி அம்மா குழந்தை எங்கன்னு கேட்க, குழந்தைய அவங்க வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன், இல்லைனா ஏன் புருஷன் அந்த குழந்தைய வித்துடுவான், என்ன இருந்தாலும் அந்த குழந்தைய பெற்றவன் நான் தானே, அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அம்மணி அம்மா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு ஜின்சியை திட்டிட்டு வேகமாக அந்த வீட்டுக்கு ஓடி போகிறாங்க. அப்போது அந்த குழந்தை அதே இடத்துல தான் விடாமல் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அந்த குழந்தைய தூக்கிட்டு வேகமாக அங்கேருந்து வந்துடுவாங்க. அங்கேருந்து நேராக கவந்தா மலை உச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து இறங்கி தான் இந்த வில்லேஜுக்கு வந்திருப்பாங்க. மெம்பர் ஸ்டீஃபன் கிட்ட, எனக்கு தெரிஞ்சு அவங்க குழந்தைய நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் தண்டனை கிடைக்காம இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. ஸ்டீஃபன், அவங்க தப்பு எதுவும் பண்ணலைன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது, அதே சமயம் குழந்தையுடைய லீகல் கஸ்டடியும் கிடைக்காது, 2 பேரையும் பிரிக்க வேண்டியிருக்கும்னு சொல்வார். அம்மணி அம்மா திரும்ப அந்த ஊருக்கு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்கும். குழந்தை விஷயத்துல கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதன்படியே நடக்கட்டும்னு நினைச்சுப்பாங்க. இப்போ டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஆசானை காட்டுறாங்க. அவருடைய பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரேடியோவில் வருது. இந்த சந்தோஷமான நியூஸை எல்லாருக்கிட்டையும் சொல்றதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு பார்ப்பாங்க. ஆனால் சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் அம்மணி அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அம்மணி அம்மா இறந்து போயிருப்பாங்க. அடுத்த சீனில் குஞ்சி பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. குஞ்சி பக்கத்தில் படத்தோட தொடக்கத்தில் குழந்தை இல்லைன்னு அழுதுட்டு இருந்த லேடி உட்காந்துட்டு இருப்பாங்க. அஞ்சுடைய ஹஸ்பண்ட் தான் ஸ்டீஃபன். இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த குழந்தைய தத்தெடுத்திருக்காங்க. அம்மணி அம்மா ஆசைப்படி கடைசி வரைக்கும் அவங்கள குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அவங்க ஆசைப்படி குழந்தை ஒரு பாதுகாப்பான இடத்துல சேர்ந்துருச்சு. அதோடு படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.